இந்த டிஷர்ட் போட்டு இந்த அளவுக்கு ஓடுன்னு நான் நினைச்சே கூட பார்க்கவே இல்லை. போட்டு இது என்ன பேருன்னு கேட்டாங்க. லட்சுமி அம்மான்னு சொன்னேன். இந்த பேரை வச்சு நான் ஒரே ஹாப்பியா இருக்கிறேன். என் கடைக்கு 4 பேர் வர்றாங்க. இங்க பாருங்க, நம்ம லட்சுமி அம்மா வந்திருக்கிறாங்க பாருங்க. நரோடா பாருங்க, என்னடி இது நரோடா ஏஒய் பாலா பாருங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு தரமான ஒரு ஜெர்சி கிளாத் பாருங்க. இது எல்லாமே கிரிக்கெட் விளையாடுறவங்க பாருங்க, விளையாடலாம், வீட்டில் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் பாருங்க. நிறைய பேர் நாங்கள் 350 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போ வந்து என்னை வந்து மூஞ்சி நல்லா இல்லை, இந்த ஃபேஸ் நல்லா இல்லை, கூலமாக இருக்குது, இந்த குப்பையாக இருக்குது, எல்லாம் யார் போய் வாங்குறீங்க அப்படிலாம் எதிர்ப்பு வீடியோலாம் வந்துச்சு. எனக்கு ஃபேமிலிலாம் சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. எனக்கு சப்போர்ட்டு என் பையன், அவனுக்கு சப்போர்ட்டு நான். என் பேர் செல்வி. நான் பிறந்தது வந்து காசாந்திட்டு. நான் அரியாமத்தில் கல்யாணம் பண்ணிக்கினேன். இங்கே நயினார் மண்டபத்தில் கடை வச்சுருக்கிறேன். ஹோல்சேலில் ஒரு கம்மி ரேட்டுக்கு 350 ரூபா ஒரு சட்டைன்னு விற்கிறேன். பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 599 ரூபா, கம்மியான ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். குரூப் சட்டை, இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி பொங்கல் டைமுக்கெல்லாம் குரூப் சட்டை கேட்குறவங்களுக்குலாம் நம்ம கடை செட் ஆகும். நான் வெறும் 350 ரூபா தான் நான் கொடுக்குறேன். அதனால் நம்மக்கிட்ட வந்து வீடியோ போட்டால் கூட ஓரளவுக்கு ஓடிடும். ஒரு துணி எடுத்து காட்டினா கூட ஓடிடும். ஆனால் இந்த டிஷர்ட் போட்டு இந்த அளவுக்கு ஓடுன்னு நான் நினச்சே கூட பார்க்கவே இல்லை. அது என்னன்னா, பெங்களூரு, இந்த கேரளா, இந்த பாலக்காடு, இந்த ஊர்லலாம் நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. துபாய் இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை பேசிக்கின்னு இதுமாரி என்னென்ன டிஷர்ட் இருக்குது பாட்டின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து பேர்லாம் எனக்கு தெரியாது. யார் கிரிக்கெட் விளாட்றா, ஃபுட்பால் விளாட்றான்னு தெரியாது. இது மாதிரி கிரிக்கெட் விளாட்ற டிஷர்ட் இருக்குப்பா, வேணுமான்னு கேட்டேன். வேணும் பாட்டி, இதெல்லாம் பிரித்து போட்டு இது என்ன பேருன்னு கேட்டாங்க. லட்சுமி அம்மான்னு சொன்னேன். அதான் எனக்கே தெரியாமல் அவங்க வீடியோ எடுத்துருந்துடுறாங்க. வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்படி போட்ட உடனே அவங்களுக்கே சர்சான்னு ஓடிடுச்சு. போட்டு அப்புறம் கடை பசங்களை கூப்பிட்டு, ஏற்கனவே நம்ம பேசுறது நல்லா, வாய்ஸ்லாம் நல்லாயிருக்கும், நல்லா கடை பசங்களாம் நல்லா சொல்லுவாங்க. கடைக்கு வர கஸ்டமரு, பேரண்ட்ஸுங்க எல்லாமே நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு முக்கியம் இல்லைங்க, வியாபாரம் தாங்க முக்கியம்னு. அது நான் நினச்சே பார்க்கலைங்க. நான் இந்த அளவுக்கு மேலே போயிருப்பேனே. கடைசியில் உலகம் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் அடிச்சு எனக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது. நார்மலாக வர்றவங்க வந்து இப்போ ஆயா ஏம்மா அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் நிறையா வரக்குள்ள நானே பயந்துட்டேன். என்னடா இது, நம்ம எதாவது தப்பாக பேசிட்டோமோ, ஒரு கிரிக்கெட் பிளேயரை போய் தப்பாக பேரை மாற்றி சொல்லிட்டோமோ, ஏதோ ஒரு செம்ம பயம். அப்புறமா தான் கேரளாவில் வந்து ஒரு குரூப் வந்து, பாட்டி உங்கள் வீடியோ வந்து செம்ம வைரல் ஆகிடுச்சு, நீங்கள் எங்கே ட்ரெண்டிங்னா என்னப்பான்னு கேட்டேன். நான் ட்ரெண்டிங்னா என்னப்பா, உன் வீடியோலாம் பீச்சு நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் மேலே போகிறீங்க, நீங்கள் மேலே போய் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாத, நான் ஒரு சட்டை 350 ரூபா விற்கிறேன், 1 லட்ச ரூபாய்க்கு போட்டேன்னா அந்த 1 லட்சம் கடையை விட்டு போயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டாக் வைப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட உடனே போயிடும். இந்த ஸ்டாக்கு கொண்டாந்து இப்படி காட்டி வீடியோ போட்ட உடனே போயிடும். அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியூரில் வந்து கொரியர்லாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்லேயே வச்சுன்னு பண்ணின்னு இருந்தேன். ஒரு பேண்ட்டு, ஒரு நார்மலாக ஒரு சட்டை வச்சுக்கின்னு ஒரு 3 மாதம் பண்ணின்னு இருந்தேன். கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. கிளாத்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. வீட்டு வாரத்தில் அக்கம்பழத்தில் எதாவது நினைப்பாங்கன்ட்டு ஒரு கடையை பார்த்து 3 கடைக்கு தள்ளி தான் வச்சேன். உடனே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு கூட்டம் வர்றதை பார்த்து இடம் பத்தலை. அது ரம்ஜானுக்கெலாம் நிறைய கஸ்டமர் வந்து ஒரு இதுவாகிடுச்சுன்னு கடை காலியாக கேட்டுக்கின்னு இங்கே வந்தேன். இங்கே வந்த உடனே பசங்களே எல்லாமே, நம்ம கடைக்கு வர பசங்களே காலி பண்ணி கொண்டாந்து வச்சு எல்லாத்தையும் ரேக்கில் வச்சு அமுச்சு எனக்கே கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க பேண்ட் சட்டை எல்லாருக்கும் சட்டை கொடுத்து அனுப்பினேன். இது சந்தோஷமாக. ஏன்னா நம்ம பிள்ளை யாரும் பக்கத்தில் இல்லை. அப்போலாம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேர் தான் பார்த்துக்கணும். அதனால் வந்து இப்போ தான் நிறைய பசங்க வச்சுக்கின்னு வேலை செய்கிறேன். 4 பசங்களை வச்சுக்கின்னு வேலை செய்கிறேன். எனக்கு ஃபேமிலிலாம் சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. எனக்கு சப்போர்ட்டு என் பையன், அவனுக்கு சப்போர்ட்டு நான். இப்போ கடைக்கு என் பிள்ளைங்க, இந்த பேர பிள்ளைங்களாம் வராங்க பாருங்க, அவங்க தான் என்னுடைய ஃபேன்ஸுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க தான் நிறையா பேர் ஆன்லைன்லேயே, பாட்டி 350 ரூபாய்க்கு கொடுக்குற உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னுவாங்க. என்னோடய இது என்ன தெரியுமாங்க, நான் என் பிள்ளைய காலேஜ் படிக்க வைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பிளாட்பாரத்தெல்லாம் கூட படுத்துருந்துருக்கிறேன்.
எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். இந்த கொளுத்து வேலை செய்யலாம் லெட்டினில் கூட அடைச்சிக்கும், அதை கவர் போட்டு கூட வாரி கொட்டியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து நான் தன்னுடைய பிள்ளைய படித்து ஒரு பெரிய ஆள் ஆகுவான்னு அப்படி ஒரு எண்ணம் தான். நம்பிக்கையோடு இருந்தேன். என் நம்பிக்கை வந்து எங்கள் பையன் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டான். அதனால் நான் என் பிள்ளைங்களுக்கு 350 ரூபா நான் இருக்கிற வரைக்கும், நான் இறந்த பிற்பாடும் இந்த 350 ரூபா சட்டம் மேலே 1 ரூபா கூட வாங்கக்கூடாது. இதுவே சொந்தமாக ஒரு கடை இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்மியாக இன்னும் கொடுக்கலாம். இப்போ நான் குடோனுக்காக ஒரு தனியாக இடம் வாங்கிட்டேன். அதில் வந்து நானாக மேனுஃபேக்சர் பண்ணுறேன். அப்போ பார்க்கக்குள்ள இதை விட இன்னும் கம்மியாக சொந்த இடத்துக்கு போயிட்டா வாடகைலாம் மீதியாக இருக்கும். அதனுடைய இதில் குறைச்சி கொடுத்தா இன்னும் நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் வந்து பணம் கட்டுவாங்க கொள்ளுவாங்க. ஒரு சட்டைக்கு இப்போ ஒரு தம்பி சொல்கிறான் 4000 ரூபாய்க்கு சட்டை எடுத்தாங்க, பேண்ட் எடுத்தாங்க. நம்மக்கிட்ட வந்து 4000 ரூபாய்க்கு எத்தனை சட்டை எடுக்கலாம்? 5 சட்டை எடுக்கலாம், 3-4 பேண்ட் எடுத்துக்கலாம், 4 பேண்ட் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு கம்மியான ஒரு ப்ரைஸு, ஒரு போலா பீட்டு பேண்ட்டு ஒரு சட்டை 700 ரூபா மட்டும்தான். அதேமாதிரி ஒரு காட்டன் ஜீன் பேண்ட்டோ பேக்கையோ எல்லாமே அது கூட ஒரு சட்டை எடுத்திங்கனால 950 ரூபா தான். நான் இப்போ ஒரு சில பிள்ளைங்க 900 ரூபா கொடுங்க, நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். நான் எதுக்கு கல்லாவிலே உட்காரல பாருங்கள். எதுக்கு கல்லாவில் உட்காரலன்னா வர்ற கஸ்டமர் வாங்கப்பா ஆயா ஆயான்னு சொல்லுங்க. நம்ம வீட்டில் ஒரு ஆயானா வான்னு கூப்பிட மாட்டோம். அதுமாதிரி தான் இங்கே உட்காந்து இப்போ இந்த கடை ஆரம்பிச்சு வீடியோலாம் போட்டீங்கல்ல, அது வந்து போடும்போது இது வேணாம், இந்த பிஸ்னஸ் வேணாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லை மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடப்பு ஏதாவது வந்திருக்கா? அதாவது ஒரு கடை பையன் வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம். நிறைய பேர் நாங்கள் 350 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போ வந்து என்னை வந்து மூஞ்சி நல்லா இல்லை, இந்த பேசு நல்லா இல்லை, கூலமாக இருக்குது, இந்த குப்பையாக இருக்குது, எல்லாம் யார் போய் வாங்குறீங்க அப்படிலாம் எதிர்ப்பு வீடியோலாம் வந்துச்சு. நான் போய் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை இது பண்ணி கொண்டு வந்துட்டேன். தம்பி நம்பிக்கையாக ஒரு வீடியோலாம் போடுவாப்புல. லேடிஸ் இருக்கிறான் எங்கே வீடியோ போடுறதுன்னு அந்த தம்பி தான் போடுவாப்புல. அந்த தம்பி வேலையை விட்டு போயிட்டாப்புல. 2000 ஃபாலோவர்ஸ் அவர் கொலாபரேஷன் சொல்லுவாங்களாமே, அது 2000 ஏறின உடனே மச்சான் உனக்கு 2000 ஏறி போச்சு, நீ வெளில போனால் சென்னைக்கு போனால் நிறைய படம் அடிக்கலாம், அது அடிக்கலாம், இது அடிக்கலான்னு வர்ற கஸ்டமர் சொல்ல போயிடுச்சு கடையை விட்டு. ஒன்றுமே செய்வது அறியாத தவிச்சிட்டு அப்படியே தான் நின்றுந்தேன். அப்புறமா அந்த ஐடியில் நானே பேச ஆரம்பித்தேன். அந்த ஐடி இப்போ இல்லை, டெலிஷ் ஆகிடுச்சு. அது 63.8 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தேன், ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தேன், எதுவுமே இல்லை. இப்போ புது ஐடியில் தான் இதை நான் போகிறோம். அதாவது இப்படி தான் பேசணும் அப்படின்னா பேசணுன்றதுலாம் இல்லை. என்னுடைய மனசுக்கு இப்போ இந்த டிஷர்ட் வந்துருக்குதா, இங்கே பாரு நண்பா இதை மாதிரி டிஷர்ட் வந்துருக்குது, வேணும்னா நம்ம கடையில் வந்து எடுத்துங்க, இது மாதிரி சைஸ்லாம் சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி சைஸில் வந்துருக்குது எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி காலேஜுக்கு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வீடியோ போட்டாலே ஆயா வந்து காட்டுறாங்க, காலேஜுக்கு சூட் ஆகணும். செல்லுலே பார்த்துக்கோங்க. உடனே வந்து பாட்டி இந்த கலர் கொடுங்க, இந்த பேண்ட்டு காட்டினா இந்த பேண்ட்டு கொடுங்க, அப்படி அந்த தொல்லை இல்லாமல் எடுத்துன்னு போயிடுவாங்க. அது அதில் என்ன பேசணும், அது எடிட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா இல்லை வேறு யாரும் வச்சு? நம்மளே கடை பிள்ளைங்களே பண்ணிக்கணும். நம்ம ஆள் வச்சு வேலை செய்கிற அளவுக்குலாம் நமக்கு வசதி கிடையாது. ஒரு வீடியோ வெளிலேருந்து எடுத்து போட்டால் எதாவது காசு கொடுக்கணும், அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வசதி கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு கம்மியான இதில் தான் நான் கடை நடத்துவேன். ஆடம்பரமாக இருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்க முடியாது. வருங்காலத்தில் என்ன மாதிரி வீடியோலாம் போகலாம் நீங்கள்? யார் எதை மாதிரி கூட்டி ஹெல்ப் கேட்டு போட சொன்னாலும் போடுவேன். எது பேச சொல்லி வீடியோ போட சொன்னாலும் போடுவேன். என்னால் முடிஞ்சு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவேன். எனக்கு இவ்வளோ தூரம் தைரியமாக வந்துட்டேன், இதுக்கப்புறமும் தைரியமாக வருவேன். இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் எதை நம்புறீங்க? அதாவது இல்லை உங்களோட திறமையா, இல்லை எதிர்பார்க்காததா, அனுபவமா? எனக்கு பேச்சு திறமைன்னு நிறைய பேர் கடை வச்சு வீடியோ போட்டலேருந்து உன் பீச்சுக்காக, பீச்சுன்னா என்னன்னு தெரியாது, நானே திருப்பி கேட்பேன். உங்கள் பீச்சு வந்து செம்ம வைரல் ஆகுது, அந்த பீச்சுக்காக நீங்கள் அங்கேயே போவங்க பாட்டி, அப்போல்லாம் நான் இந்த கடையெல்லாம் நடத்துவீங்களான்னு கேட்டுதுங்க பிள்ளைங்க, கடை பிள்ளைங்களே. அப்புறம் வீடியோவும் ஓடாதே இருந்துச்சு, 2000க்கு மேலே தாண்டாது. அப்புறம் தம்பிங்கெல்லாம் கடையில் வேலை செய்கிற பிள்ளைங்களாம் ஏன்டா முன்னுக்குறீங்க, இது மாதிரி ஓடலை, இப்போ என்ன இது படித்து காட்டுங்க, டிஷர்ட் வந்துருக்குது, இப்போ கிரிக்கெட் நடக்குது, இதை போடுவோம் வான்னு கூப்பிட்டேன். அவங்க வந்து வீடியோலாம் வரமாட்டேன், நீங்கள் என்ன போட்டுக்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானாக தான் படித்தேன். அப்புறம் பெங்களூர்லேருந்து தம்பிங்க வந்தாங்கல்ல, அந்த டைம் தான் நம்ம எப்போயும் மேலே போனாதாம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நானாக தான் சார் பேசினேன். நானாக தான் பேசுவேன், படப்படன்னு நல்லா பேசுவேன். நீங்கள் என்ன பேச சொன்னாலும் பேசுவேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுவேன். ஒரு கண்டென்ஸாக நான் வீடியோ போடவே மாட்டேன். புதுசாக இப்போ வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் புதுசாக போடாமல் நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லலாம் நினைக்கிறேன்? அதாவது நிறைய பேர் நிறைய மாதிரிலாம் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம வீடியோ ஓடுதா, நம்ம கடைக்கு 4 பேர் வராங்களா, அதுதான் சார். நம்ம மற்றவங்கள பார்த்து போகிறோமும் பட்டது கிடையாது.
வாழ்க்கையிலையும் அவங்க அப்படி வாழுறாங்களே, நம்ம அப்படி வாழணுமே நினைக்கல. எனக்கு கிடைச்சதை வச்சு எங்கள் பையன் ஒரு பொக்கிஷன் மாதிரி கிடைச்சான். எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் நான் வேலைக்கு போகக்குள்ள புள்ள ஒரு ஒழுக்கமாக இருந்தது. நான் வேலைக்கு போனால் சம்பாரித்தேன். வயசான காலத்தில் புள்ள அம்மா வந்து ஒரு கடை வச்சுருக்கணும், முடியாத பட்சத்தில் உடம்பு ஒரு மாதிரி ஆகிடும்ன்றதுனால தான் அந்த கடை வச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கடையில் ஆயான்னு இப்போ கூட பாருங்கள், விழுப்புரத்துலேருந்து வந்து எடுத்துன்னு போகிறாங்க பாருங்க. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் உங்க வீடியோல வந்திருக்கும்ல, ரொம்ப சிரிச்சு பார்த்து சிரிச்ச மெசேஜ் என்ன இருக்கு? நான் பார்த்து சிரிச்ச மெசேஜ் கமெண்ட்ல ஏதாவது போடுவாங்கல்ல? இப்போ இந்த வைரலான வீடியோவிலையா பாட்டி அந்த லட்சுமி அம்மாவுக்கு வந்து புடவெல்லாம் கட்டி லட்சுமி அம்மா சிலை மாதிரி போட்டு அந்த தம்பிக்கு போட்டதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக. ஒரு விதத்தில் பயம் வந்துச்சு. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஃபுட்பாலு, நம்ம வந்து எதாவது இழிவாக பேசிட்டோமோ, ஏதோ வாயை விட்டுட்டோமோன்னு செம வர போகுது. வயிற்றுல அடி வயிற்று கலக்குது. அப்புறமா எல்லாருமே எல்லாம் நல்லா ஃபோன் பண்ணி நல்லா சிரிப்பாக பேசுகிறீங்க, சப்போர்ட் பண்ணுறேன் பாட்டி, இன்னும் மேலே வாங்கினக்குள்ள தான் நம்ம வீடியோ ஏதோ இப்போ ஆயிருக்குது பழகுன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நம்ம பள்ளிக்கூடம் போய் அதுக்கெல்லாம் படிச்சுட்டு கிடையாது. யாராவது இந்த வீடியோ பார்த்து செலிபிரிட்டி யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க? பெரிய நட்சத்திரம் யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்களா? இல்லை ஃபேமஸான ஆளுங்க யாராவது பேசுனாங்களா? அந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சார் போட்டார் வீடியோ. அதை பற்றி மக்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, ஒரு ரகசியம்? அதாவது இந்த பாட்டி வந்து ஒரு வயசானவங்க கடன் நடத்துகிறாங்க, கம்மியான விலையில் தராங்க. இதை நம்ம போய் எடுப்புன்னு அவங்களுக்கு ரகசியம் தெரியல. ஏன்னா நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து ஒரு வீடியோ போட்டால் அவங்க பின்னாடி போய் நின்று 10 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. நான் ஒரு வயசான வீடியோ போடுறேன்ல, அவங்கக்கிட்ட எப்படி போய் இது பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. நான் எதுக்குமே இது பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு. உங்கள் வெற்றிக்கு ஒரே ஒரு லைனில், உங்கள் வெற்றிக்கு ஒரு காரணம் என்ன? ஒரே லைனில். என்னுடைய வெற்றிக்கு காரணம் என் கஸ்டமர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, எங்கள் கடை பிள்ளைங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதேமாதிரி என்னை வந்து வழி நடத்தின்னு போகிற என் பிள்ளைக்கு ஒன்றுன்னா நம்ம துடிப்போம்ல, ஃப்ரீயாக அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு ஃப்ரீயாக விடுறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே நாள்ல வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க இப்ப இருக்கிறீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பார்க்குறேன்னா, என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நம்ம கீழே இருந்துட்டு நம்ம மேலே போகிறவனுக்குள்ளே நம்ம மேலே போய்க்கிறோன்னு சொன்னால் நான் அதை நம்புவேனா? இது வரைக்கும் அந்த செலிப்ரிட்டி நம்மளுக்கு கால் பண்ணி பேசுனது கிடையாது. இது மாதிரி வீடியோ அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்து எடுத்துன்னு போகிறாங்க. எதுன்னு நினைப்பீங்க? என் ஆசை நிறைவேறன்னா ஒரு சொந்தமாக ஒரு கடையை வாங்கி அதில் இதை விட இன்னும் கம்மியாக கொடுக்கணும். பசங்க வந்து சட்டை இல்லைன்னு இப்போ நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்னும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா அம்மாலாம் பக்கத்தில் இருப்பாங்க, எல்லாருமே பக்கத்தில் இருப்பாங்க. இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஃபேண்ட்டு சட்டை இல்லையே நிம்மதியாக வெளில போட்டுன்னு போகிறதுக்கு ஃபீல் பண்ணுவீங்களா? அந்த ஃபீல் இருக்கிற ஜென்ரலேஷனில் அந்த இதுவே இருக்கக்கூடாது. இப்போ பாட்டி கொடுக்குறாங்க கம்மியான ஒரு ரேட்டுக்கு, நம்ம போவோம். அம்மா அப்பாவுக்கு அதிக ரேட்டில் எடுத்துன்னு போகாத கம்மியான ஒரு இதை குவாலிட்டியாக தரணும் பாரு, அதுதான் எனக்கு. உங்களை பற்றி மக்களுக்கு தெரியாத சீக்ரெட் என்ன மாதிரி இருக்குது? அதான் சொன்னேனே, கம்மியான ஒரு ப்ரைஸில் தரேன். ஒரு சின்ன கடையாக இருக்குது. நம்ம ஒரு மேக்கப்லாம் இல்லாமல் ஒரு வீடியோ போடுறோம். இது நிறைய பேர் பசங்களுக்கு பிடிச்சிருக்குது. என்னுடைய வீடியோ பெரியவங்களுக்கு பிடிச்சிருக்குது, குழந்தைக்கு பிடிச்சிருக்குது. இதை விட என்ன சார் வேணும்? எனக்கு எல்லாம் பிடிச்சி தான் நான் கடை நடத்துகிறேனே. எல்லாம் முழுக்க உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நீங்கள் வீடியோ போடுறத பார்த்து யாராச்சும் உங்களுக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க? பண்ணியிருக்கேன். அது நிறையவே இருக்கு. அது ஒரு மூஞ்சி, அது வீடியோ போடுது, எப்படி போடுறாங்க பாரு, அதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்களா? எனக்கு கூட விமர்சனம் நிறையா வந்துச்சு. எதிர்ப்பு வீடியோலாம் வந்து அதெல்லாம் சொல்ல வேணாம் சார். ஒரு பிஸ்னஸில் நடந்தது, அதனால தான் நான் அந்த ஃபோட்டோவே போட்டேன். உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப பாதிச்சு. ரொம்ப ஒரு 2-3 நாள் அழுது ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா கடவுள் வந்து சென்னையிலேருந்தே கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏதோ நாம் ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு சட்டை கொடுக்குறோம். ஒரு லேடிஸை வந்து மூஞ்சி கண் இதெல்லாம் பார்த்து ஒரு இழிவாக பேசினா எவ்வளோ ஒரு மனநீதியாக இருந்தேன்னா அப்படியே பாதிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கடையில் முடிவு பண்ணி இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ போட்டு இந்த கட்டை போட்டது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாட்டி நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, எனக்கு இந்த பை வேணும்னுக்குள்ள அந்த ஒரு இதெல்லாம் அப்படியே மறைஞ்சிச்சு. அதுக்கு அப்போ தான் ஒரு நம்ம எப்படியாச்சும் மேலே போகணும், நம்மளை யார் வந்து ஒரு வீடியோவுக்கு விமர்சனம் பண்ணாங்களோ எப்படியாச்சும் மேலே போயிடணும்னு நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இதை மாதிரி சொல்லுவாங்க, கண்டென்ஸாக போட்டதாக ஓடும், கண்டென்ஸாக போட்டதாக ஓடும். நான் யதார்த்தமாக தான் பேசுவேன். எனக்கு கண்டென்ஸ்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது.
அதனால் என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் சார். இப்போ அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் நமக்கு இந்த வீடியோ வேணாம், தொழில் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? என்னப்பா அதான் அந்த மாதிரி விமர்சனம் வந்ததுக்குள்ள காலையில் 10 to 10 கடை வச்சிருக்கலாம். இவங்க காலையில் 10 மணிக்கு தான், சாயந்தரம் 10 மணிக்கு தான் நிறைய விமர்சனம்லாம் வந்துருக்கு. நான் அதெல்லாம் எடுத்து ஏன்னா மீடியானா பேட் கமெண்ட் தான் வரும் அப்படின்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. வர பசங்களை எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் சொல்லலாம், பாட்டி டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்ன பாரு பாட்டி அப்படின்னு. அப்புறமா தான் வந்து அஜித் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த ஒரு சிங்கம் போட்டு ஒரு வீடியோ போட்ட பாருங்க, அது மில்லியன் கணக்கு போச்சு. அதெல்லாம் ரொம்ப அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு ரொம்ப இதாக தான் இருந்தது. ஆனால் இந்த டிஷர்ட் போடக்குள்ள தான் ரொம்ப இதாகிடுச்சு. இந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வந்து உங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டார்ல, அதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு எப்படிப்பட்டது மனநிறைவை கொடுத்தது? அவரு எல்லாம் ரொம்ப சிரிச்சாங்க. அது போதும் சார். அவங்க எவ்வளோ பெரிய ஆள். அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி வீடியோ போட்டு அது கூட யாரோ ஒரு அம்மா பேசுகிறாங்க, ஒரு லேடிஸ். அவங்க செமத்தியாக சிரிக்கிறாங்க. 1000 கஷ்டம் 1000 வலி இருந்தாலும் அந்த சிரிப்பு இருந்தா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரிலாம் நான் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவங்க கடைசியாக சொன்னாங்க பாருங்க, 350 ரூபாய்க்கு தான் கொடுக்குறான்றாங்க, அதுவும் ஆன்லைனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க எனக்கே சப்போர்ட் பண்ணிட்டாங்க பாருங்க கடைசியாக. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்க எடுத்தாந்து காட்டுச்சிங்க. ஆனால் வந்து யதார்த்தமாக இதை மாதிரி இது பாருங்கள், சட்டை வந்துக்குது, பேண்ட்டு வந்துக்குது, வாங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்து எடுத்துக்குவாங்க. ஆன்லைனில் ஆர்டர் நமக்கு என்ன தேவை சார், இப்போ இந்த 10 சட்டை வைக்கணும், ஒரு வாங்கப்பானா வந்து எடுத்துக்குவாங்க. ஆன்லைனில் இருக்குதுன்னா வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ குவைட் பண்ணணும், அதாவது நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா எதை நிறுத்துவீங்க? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். எவ்வளோன்னா நம்ம கஷ்டத்தை கடந்து வந்ததுனால அதை வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கினேன். இதை வேணாம், இந்த பிஸ்னஸ் வேணாம். பசங்க வந்து 3 சட்டை 350 ரூபாய் போடக்குள்ள கடையே காலி ஆயிடுச்சு. பின்னாடி வரவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இல்லை. அப்போ வந்து அந்த பசங்களாம் ஃபீல் பண்ணக்குள்ள, நடா இது இந்தமாரி ஆயிடுச்சு, முன்னே வந்தவங்களே எடுத்துட்டாங்க, பின்ன வந்தவங்களே கொடுக்க முடியலன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பேரை வந்து தப்பாக சொல்கிறீங்க, அப்போ தப்பாக சொல்கிறீங்க, ஆனால் வந்து அது வைரல் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம தப்பாக சொல்கிறோமே, அது மற்றவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அவங்களால அப்படி ஏதாவது பயந்துருக்கிறீங்களா? அது போடக்குள்ள நான் சொல்லிட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான்ப்பா படிப்பேன், எனக்கு வந்து இது கரெக்டாக இல்லைன்னா அவங்களுக்கு கோச்சிக்க மாட்டாங்களான்னு கேட்டேன். நம்மக்கிட்ட வந்து போடுன்னு சொன்ன பிள்ளைங்கிட்ட. அவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் பேசுகிறதே ஈஸியாக தான், விளையாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாகவே தான் எடுத்துக்கினாங்க. எல்லாருமே எல்லா சாருமே இது வரைக்கும் எதுவுமே ஏன் அப்படி போட்டீங்கன்னு கேட்டேன். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போடுறீங்க, நல்லா வைரல் ஆகுது. ஃபேன்ஸோடைய சப்போர்ட் எப்படி இருக்கு? எவ்வளோ பேர் வராங்க? வரவங்க உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? எது மாதிரி பழகுறாங்க? நல்லா ஆயா, நம்ம வந்து மேலே போயிட்டோம் ஆயா, நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க ஐயா, இன்னும் எல்லாமே உலகமே பார்க்குது, நீங்கள் பெரிய ரீச் ஆகிட்டீங்க, நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் ரீச் ஆனாலும் நீங்கள் ரீச் ஆன மாதிரி தான், உங்களுடைய சப்போர்ட் இல்லை நான் மேலே போயிருக்க முடியாது அப்படின்னு இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போவாங்க. ஒன்றும் எதுவும் கிடையாது. அதாவது எனக்கு இன்னும் யாருமே இல்லைன்னு நினச்சிருந்தேன். என்னுடைய வீடியோ எடுத்து அவங்க போடக்குள்ள நான் அதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கல. ஏன்னா நாம் பேசுறது தான் அவங்க போடுறாங்க, அவங்க ஜாலியாக ரசிக்கிறாங்க. இந்த ஜாலி தானே. இப்போ அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும், அதை எடுத்து வீடியோ போட்டு சிரிக்கிறாங்கல்ல, அது என்ன சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட் பிளேயர் தான் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் பாட்டி பிகாம் சொல்கிறாங்க, தமிழம்மா லட்சுமி அம்மான்னு சொல்கிறாங்க, அந்த பஞ்சிமான்னு சொல்கிறாங்கன்னு அவங்க தான் தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறீங்க, நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வராங்க, அவங்கன்னா உங்களை எப்படி அணுகுறாங்க? சந்தோஷமாக பார்க்குறாங்க. நேற்று துபாயிலேருந்து ஒரு அம்மா பேசினாங்க, லட்சுமி அம்மா நான் உங்களுடைய ஃபேனு, இது மாதிரி நான் பேர் மாற்றிட்டாம்மா சொல்கிறேன், எனக்கு படிக்க தெரியாதுன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, அது படிக்க தெரியாதாலும் அது எழுத்து கூட்டி இங்கிலீஷில் படிக்கிறீங்களா, அது அந்த படிக்கிற விதம் நல்லா இருக்குது, நீங்கள் பேசுறது நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மா உயிரோட இருந்து இதை பார்க்கலேன்னு அவரே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டார். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கிராமம், அப்புறம் வந்து குடும்ப பிரச்சனை நிறையா, அதில் பிள்ளைங்கள வச்சுக்கின்னு தனியாக இருந்தோம், கஷ்டப்பட்டோம். அதான் சொல்கிறேனே சார், கொளுத்து வேலைக்கு போய் ஒரு லெட்டின் அடிச்சிங்கன்னா கூட கையில் கவர் போட்டு வாரி கொட்டுவோம் சார். அந்த அன்னன்னைக்கு கொடுக்குற சம்பளம் என்னன்னா கொளுத்து வேலை மட்டும்தான் கொடுப்பாங்க, மற்ற கம்பெனிக்கெலாம் போன மாதம் சம்பளம் தான். இன்னைக்கு இவ்வளோ கடின உழைப்பால் வந்து இவ்வளோ செலிப்ரிட்டியாக மாறி இருக்கீங்க. உங்களை கேவலமாக பார்த்தவங்களுக்குன்னா அவங்க இப்போ இப்படி உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. என்கிட்ட கேவலமாக பார்த்தவங்க நம்மளுக்கு எதிர்த்து வீடியோவே போடுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி எதுவுமே எடுக்கிறது கிடையாது. நான் மேலே ஏந்தி நின்று நம்மளை நம்பி வரப்போ நீங்கள் வரீங்க சார்,
350 ரூபா சட்டை சொல்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன் சார், 250 ரூபா எடுத்துங்கன்னு என் வாயால் சொல்லணும் சார். நான் அடுத்த வீடியோன்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் சொந்தமாக ஒரு கடை வாங்கி அதில் உட்கார வச்சு 250 ரூபா சார்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுப்பீங்க. எம்லேருந்து 4XL வரைக்கும் தரேன். உங்களை அதாவது வந்து குடும்ப ரீதியாகவும் அக்கம் பக்கத்தில் ரீதியாகவும் உங்களை வந்து புறக்கணிச்சாங்கல்ல, அவங்கன்னா உங்களை இப்போ எப்படி பார்க்குறாங்க? ஐயோ நான் செய்யலை, ஐயோ பணம் சேர்ந்து போச்சு, நகை சேர்ந்து போச்சு, இதை மாதிரி ஒரு கடை வச்சு நல்லா உட்காந்துக்கிறாங்க, எது செய்யலைன்னு என் உறவினரே என்னை கேவலப்படுத்தினவங்களே, என் வீடு வராதவங்களே. நான் ஒரு ஒட்டு திணிலாம் கூட இருந்துக்கிறேன் சார், வாடகை கொடுக்க முடியாமல் பசங்களை வச்சு. அன்றைக்கி வேணான்னு சொன்னவங்களே இன்றைக்கி வீடு தேடி வந்து எனக்கு அது செய்யலை இது செய்யலை ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கின்னு தான் சார் இங்கே வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சி போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே உங்ககிட்ட எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்களா? எப்படி இருக்கு? அதெல்லாம் யாரும் எடுத்தது கிடையாது. யார் சார் சிம்பிளாக இருந்தால் கூட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நாம தான் போய் அவங்க கூட போய் நிற்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கப்பட்டுன்னு இடையே நிற்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட தரமான நகை இருக்காது, புடவை இருக்காது. என்கிட்ட அதிகமாக புடவை எல்லாமே இருக்காது. இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோலாம் பாருங்கள், சிம்பிளாக தான் இருப்பேனே. வெளிநாடுகள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்களா, இல்லை உங்ககிட்ட பேசுகிறாங்க? அதெல்லாம் நிறையா, 150% வெளிநாட்டிலேருந்து தான் நமக்கு சப்போர்ட். உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு வந்தால் நடிப்பீங்களா? எனக்கு வாய்ப்பு என்ன சார் சொல்ல, வந்தாலும் வந்துடும். சினிமா நடிப்பு என்ன சார்? நீங்கள் எவ்வளோ பெரிய கேள்வியை முன் வச்சுக்கிறீங்க. நான் ஒரு சின்ன கடை வச்சுக்கணும், ஏதோ ஒரு வீடியோ ரீச் ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் வாய்ப்பெலாம் வராது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நம்ம கடைக்காக நம்ம பிஸ்னஸை மேலே கொண்டு போகணும்னு அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக போவேன். செலிபிரிட்டிஸ் உங்களை பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்க, நடிகைகள், அது உங்களுக்கு இந்த கிரிக்கெட் வீரர்கள். நீங்கள் சொன்னீங்களே இந்த லக்ஷ்மி அம்மாள் கூட உங்களை கூப்பிட்டாங்கன்னா போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்பேன். அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? பேரை தம்பி உங்களை வச்சு நானே கல்புரம் காட்டிக்கிறேன் பாருங்க. அம்மா வந்து யாருன்னு எவ்வளோ கஷ்டத்தில் தான் சுமந்து வந்தேன். இந்த பேரை வச்சு நான் ஒரே ஹாப்பியாக இருக்கிறேன். என் கடைக்கு 4 பேர் வர்றாங்க. என் கடைக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நான் ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்குறேன் சார். நம்ம ஆயா கடையில் போய் துணி எடுத்து ஆயா மேலே வந்துக்கிறாங்க. ஆயா மேலே வரல, அவங்க தான் மேலே வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவரே இந்த தம்பியை வந்து ஃபுட்பால் விளாட்றதுக்குள்ளே கவனிச்சேன். இப்படி வச்சிருக்கிறாங்க, இப்படி என்னமோ பட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் கஷ்டம் தான் சார். இந்த லெசி, இந்த நரோடா, இவங்கெல்லாம் வெயிலில் கால் விளாட்றதும் நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டுருக்கோம் பாருங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. கஷ்டப்பட்டால் தான் நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு உதாரணம் சார் என்னுடைய வாழ்க்கை. சரி, நேயர்களுக்காக ஒரு தடவை அந்த டிஷர்ட்னா கொஞ்சம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம லட்சுமி அம்மா வந்திருக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஜெர்சி டிஷர்ட்டில் கிரிக்கெட் பிளேயர் பாருங்கள், அருமையான ஒரு கிளாத்தில் கொண்டாந்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்க. இங்கே பாருங்கள், ஆன்லைனில் ஆர்டர் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கிங்க. கடைக்கு வரவங்க நேராக வந்துருங்க. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், பாருங்கள் நரோடா பாருங்கள், நரோடா ஏஒய் பாலா பாருங்கள். இதெல்லாம் ஒரு தரமான ஒரு ஜெர்சி கிளாத் பாருங்கள். இது எல்லாமே கிரிக்கெட் விளாட்றவங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பிகாம் பாருங்கள், ஒரு அருமையான ஒரு கிளாத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து XXX வரைக்கும் இருக்குது பாருங்கள். விளாட்லாம், வீட்டில் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நரோடா பாருங்கள், சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் நம்மகிட்ட. இங்கே பாருங்கள், ராமோஸ் பாருங்கள், ராமோஸ்